نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தர்பியாவுடைய வகுப்பில் முதல் பாடமாக ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் ஹஃபிதஹுல்லா அவர்களுக்குரிய உம்மத்தின் ஒற்றுமையில் சலஃப்களின் மன்ஹஜ் என்ற இந்த தலைப்பில் இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க போவது அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து எவ்வாறு சமூகம் ஒன்றுபட முடியும் என்பதற்கான வழிகாட்டல்கள். அதில் இன்று நாம் பார்க்க போவது அல் ஹல்லு சாதிஸ், ஆறாவது வழிகாட்டல், ஆறாவது தீர்வு. வலா தகூனு மினல் முஷ்ரிகீன். கடைசியாக நாம் மீட்டிக்கொள்வோம் அனைத்தையும் இன்றைய பாடத்தில். வலா தகூனு மினல் முஷ்ரிகீன் என்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தில் நீங்கள் முஷ்ரிக்குகளில் நின்றும் உள்ள ஒருவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஐலா தகூனு மின் ஹாஉலாஇ மினல் முஷ்ரிகீன், அந்த முஷ்ரிக்குகள் நின்றும் உள்ள ஒருவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்ற இந்த தீர்வை பொறுத்தவரையில் முஷ்ரிக்குகள் என்பவர்கள் யார் என்பதை நூலுடைய ஆசிரியர் சொல்கின்ற போது, அபதத்துல் அவ்சான் அல்லதீன யஅ்புதூன மஅல்லாஹி கைரிஹ், அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களோடு சேர்த்து சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், இவ்வாறானவர்கள் முஷ்ரிக்குகள். இந்த வசனத்தினூடாக சொல்லப்படுகின்ற தீர்வு என்னவென்று சொன்னால், இந்த ஷிர்க்கை விட்டு ஒருவர் முழுமையாக விடுபட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதை விட்டு முழுமையாக விடுபட்டு என்ன செய்வது? படைத்த ரப்பை மட்டுமே வணங்குவது. இது நீங்க பக்கம் 27ஆம் பக்கத்தில் தான் இந்த செய்தி, நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. எனவே இதில் சொல்லப்படுகின்ற தீர்வு என்னவென்று சொன்னால், அன் யுஹ்லிஸல் ஜமீஉ தீனஹும் லில்லாஹி தபாரக வ தஆலா வ அன் யஜ்தமிஉ அலா தௌஹீதில்லாஹி தபாரக வ தஆலா வ அன் யஜ்தமிஉ ஜமீஅன் அலா லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மன் வ அமலன் வ தத்பீகன். இப்ப சமுதாயத்துடைய ஒற்றுமைக்கான வழி இங்கு என்ன? அதாவது அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். ஏகத்துவத்தில் தௌஹீதில் ஒன்றுபட வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் ஒன்றுபட வேண்டும். எப்படி என்றால், இல்மன் என்றால் என்ன அர்த்தம்? கலிமாவை விளங்கி, வ அமலன் என்றால் என்ன? கலிமாவை செயல்படுத்தி, வ தத்பீகன் அதை நடைமுறைப்படுத்தி ஒன்றுபட வேண்டும். இதன் மூலம் சமுதாயம் ஒன்றுபடும். ஷிர்கின் மூலம் சமுதாயம் என்ன செய்யும்? பிளவுபட்டு போகும் என்பதை சொல்கிறார்கள். அடுத்து இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சிலர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குரியவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டாலும் அவர்கள் அதனுடைய பொருளை சரியாக விளங்கவில்லை. என்ன செய்யல? அதனுடைய பொருளை அவர்கள் சரியாக விளங்கவில்லை. அல்லது அந்த கலிமாவை என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கலிமாவை முறிக்கக்கூடியவைகளுக்குத்தான் அவர்கள் அந்த கலிமாவை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல எப்படி சமுதாயம் ஒன்றுபடும்?
எனவே சமுதாயத்துடைய ஒற்றுமையில இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மிகப்பெரிய அடிப்படை. ஹிய அஸ்லுல் உசூல். அடுத்த பக்கத்துல பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் ஹிய அஸ்லுல் உசூல் வ அஅஸமுல் ஹஸனாத். அடிப்படைகள்ல பிரதானமான அடிப்படை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போன்று நன்மைகளில் மகத்தானது, மகத்துவம் மிக்கது லா இலாஹ இல்லல்லாஹ். இறைவன் பக்கம் நெருங்குவதற்காக ஒரு அடியார் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்குள்ள உயர்ந்ததுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது. தௌஹீதின் மூலம் நெருங்குவது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு, லாக்கின் லஹா வவாபிதுஹா வலஹா ஷுரூதுஹா ஃபீ கிதாபில்லாஹி வ சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் இஜ்திமாஉ அலா லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இதில் உள்ள அடிப்படை என்னவென்று சொன்னால், கலிமாவுக்கென்று நிபந்தனைகள் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு என்ன உண்டு? அதற்கென்ற அடிப்படைகள் உண்டு, அதற்கென்று நிபந்தனைகள் உண்டு. எனவே அதை குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே என்ன செய்ய வேண்டும்? அதை விளங்க வேண்டும். வெறுமனே இந்த கலிமாவிலே ஒன்றுபடுதல் என்பது வார்த்தையில் அல்ல. பாருங்க, லைஸ இஜ்திமாஅன் அல தலஃபுஸ் பிஹா ஃபஹஸ்ப். அந்த வார்த்தையில ஒன்றுபடுவதல்ல, மாறாக கலிமாவில் ஒன்றுபடுவது என்றால் எப்படி ஒன்றுபட வேண்டும் சொல்லுங்க? இஜ்திமாஉன் அலா இல்மி பிஹா, கலிமாவை விளங்குவதன் மூலம், வல் அமலு அலல் இத்தியானி பி அர்கானிஹா, அதனுடைய அர்கான்களை செயல்படுத்துவதன் மூலம், அதனுடைய அடிப்படைகளை, நிபந்தனைகளை குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையிலே செயல்படுத்துவதன் மூலம் தான் கலிமாவிலே ஒன்றுபடுதல் என்பது இருக்கிறது. அப்பதான் என்ன செய்யும்? அந்த ஒற்றுமை என்பது நிகழும் என்பதை சொல்கிறார்கள். பாருங்க, வஹப் இப்னு முனப்பஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அந்த அறிஞர் அவரிடம் கேட்கப்படுகிறது, அலைஸ லா இலாஹ இல்லல்லாஹ் மிஃப்தாஹுல் ஜன்னah. மிஃப்தாஹ் என்ன? சாவி. மிஃப்தாஹ் என்ன? சாவி. அவரிடம் கேட்கப்பட்டது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொர்க்கத்தின் சாவி இல்லையா என்று கேட்கப்படுது. அவர் சொல்றார், பலா, ஆம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொர்க்கத்தின் சாவிதான். லாக்கின் மா மின் மிஃப்தாஹின் இல்லா வலஹு அஸ்னான். எந்த ஒரு சாவியாக இருந்தாலும் அதற்கு பற்கள் உண்டு. எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது சொர்க்கத்தின் சாவியாக இருக்கிறது. எனவே அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் என்ன இருக்கிறது? பற்கள் உள்ளன. எப்படி பற்கள் இல்லாத சாவி திறக்காதோ அதுபோன்றுதான் இதற்கு பற்கள் உண்டு. அந்த பற்களும் இருந்தால்தான் திறக்கும், இல்லை என்றால் திறக்காது என்று என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கூறிய ஒரு செய்தி பல நூல்கள்ல அந்த கீழே அடிக்குறிப்பில் கொடுக்கிறார். எனவே நறுமையை சகோதரர், லா இலாஹ இல்லல்லாஹுக்கு என்ன இருக்கிறது? அதற்கென்று அடிப்படைகள் உண்டு, அதற்கென்று நிபந்தனைகள் உண்டு. எனவே அவற்றையெல்லாம் ஒருவர் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் சமுதாயம் ஒன்றுபடும். அடுத்த பேஜுக்கு வாங்க. ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹுடைய ஒரு கூற்றை சொல்கிறார்கள். முடிந்தவங்க என்ன செய்யுங்க, அதாவது புத்தகம் உள்ளவங்க பாருங்க, மற்றவங்க சொல்லக்கூடிய செய்தி நல்லா கவனத்தில் எடுத்தீங்கன்னா சரி. ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் கேட்கப்படுகிறது, அலைஸ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னவர் என்ன, அவர் சொர்க்கம் நுழைய மாட்டாரா? அதை சொன்னவர் என்ன, சொர்க்கம் நுழைய மாட்டாரா என்று அவரிடம் கேட்கப்படுகின்ற போது, ஆம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர் சுவர்க்கம் நுழைவார். ஆனால் என்ன சொல்றாரு? லாக்கின் மன் அத்தா ஹக்கஹா வ ஃபரதஹா. அப்ப கலிமாவுக்குரிய அந்த கடமைகளை, அந்த கலிமாவுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றினால்தான் நுழைய முடியும். வெறுமனே கலிமாவை சொல்வதால் அல்ல, மாறாக கலிமாவுக்குரிய கடமைகளை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும் என்பதை இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த செய்தியை ரவாவுல் அஸ்பஹானி அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஹுஜ்ஜா என்ற நூல்ல என்ன செய்யறாங்க, அதை பதிவு செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இங்க நீங்க பாத்தீங்கன்னா கலிமாவுக்கு என்று சொல்லி அர்கான்கள், நிபந்தனைகள் உண்டு என்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்க, இன்னொரு நிகழ்வு, இதை இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஃபரஸ்தக் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யறாரு, அவரது மனைவியுடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறார். அப்படி அடக்கம் செய்த நேரத்தில் இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபரஸ்தக்கிடம் கேட்கிறார், நீங்க இந்த கபருக்காக எதை தயார்படுத்தி இருக்கிறீங்க? உன மனைவியை நீங்க அடக்கி இருக்கிறீங்க, இந்த கபருக்காக நீங்கள் எதை தயார்படுத்தி இருக்கிறீர்கள் என்று அவங்க கேட்கிறாங்க. கேட்கும்போது சொல்றாங்க, அதத்து லஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நான் இந்த கபருக்காக கலிமாவை தயார்படுத்தி இருக்கிறேன். முந்து 70 சனா, 70 வருடங்களாக.
அப்போது சொல்கிறார்கள் இமாம் ஹசன் பசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் ஷுரூதன், நிச்சயமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு நிபந்தனைகள் உண்டு என்று சொல்கிறார்கள். அதையும் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். வ இய்யாக வ கதுஃபல் முஹ்ஸனாத், உங்களுக்கு நான் அதாவது பரிசுத்தமான மூமினான பெண்கள் விஷயத்தில் அவதூறு சொல்வதை எச்சரிக்கிறேன் என்று அவர் அந்த இடத்துல குறிப்பிட்டார் என்ற செய்தியை இமாம் இப்னு அபி துன்யா தனது ஒரு நூல் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார் என்றதை நீங்க அந்த குறிப்புல பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக கலிமாவை நாம் சொல்லிவிட்டோம் என்பது மாத்திரம் போதுமாகிவிடாது. மாறாக கலிமாவுக்குரிய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். இஜ்திமாஉ அலா லா இலாஹ இல்லல்லாஹ் வ அலா கலிமத்தி தௌஹீத் லைஸ இஜ்திமாஅன் அலல் லஃப்ஸி ஃபகத். எனவே கலிமாவிலே தௌஹீதிலே ஒன்று சேர்வது என்பது வெறும் வார்த்தை அளவில் உள்ள ஒன்று அல்ல, வெறும் வார்த்தை அளவில் உள்ள ஒன்று அல்ல. மாறாக அதை விளங்கி அதன்படி செயல்பட்டு என்ன செய்ய வேண்டும்? கலிமாவிலே ஒன்றிணைய வேண்டும் என்ற விடயத்தை திரும்ப திரும்ப அழுத்தமாக என்ன செய்கிறார்கள்? சுற்றி காட்டுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் பார்க்கிறோம், நாம் முஸ்லீம்கள் அடுத்த பேஜுக்கு வாங்க, தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய அதிகமானவர்கள் இந்த கலிமாவுக்குரிய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க? அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பது கிடையாது. கலிமாவுக்குரிய விளக்கம் என்னவோ அந்த விளக்கத்தை கொடுக்காமல் வேறு வேறு விளக்கங்கள் கொடுப்பதையும் வேறு வேறு வியாக்கியானங்களை கொடுப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். அதனுடைய உண்மையான பொருள் எதுவோ அந்த பொருளை கொடுக்காமல் இவ்வாறு செயல்படக்கூடியவர்களும் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, மிக முக்கியமான விடயம்தான் அந்த கலிமாவினுடைய பொருளை சரியாக விளங்குவது. அந்த கலிமாவினுடைய பொருளை சரியாக விளங்குவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன். இந்த வசனத்துக்கு முஃபஸ்ஸிரூன்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? இல்லா மன் ஷஹித பிலா இலாஹ இல்லல்லாஹ் வஹும் யஅலமூன மஅனாஹா. அப்ப கலிமாவை கலிமாவுக்கு அவங்க சாட்சி சொல்கிறார்கள். எப்படி? அதனுடைய பொருளை விளங்கி. கலிமாவுக்கு இந்த வசனத்துல இப்ப சத்தியத்துக்கு அவங்க சாட்சியாக இருக்கிறாங்க, அதை அறிந்த நிலையில் என்றால் சத்தியம் என்றால் எது? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான் சத்தியம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய பொருளை விளங்கி அதை அறிந்து அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். இப்படிதான் இப்ப சாட்சி சொல்றதா இருந்தா என்ன செய்யணும்? அதை விளங்கி சரியாக முறையாக அறிந்து விளங்கிதான் சாட்சி சொல்ல வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக. பாருங்க, இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உண்மையில் சரியாக அதை படித்தவர்கள் நமது சமுதாயத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? தூதரை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அறிந்து கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கற்றுக்கொள்ளுங்கள். ஃபஅலம் என்ற வார்த்தை வருகிறது என்றால் சும்மா கண்மூடித்தனமாக பின்பற்றுவதல்ல, கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதல்ல. அதை என்ன செய்ய வேண்டும்? அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் உமது பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹதீஸ்ல கூட பாருங்க, ஹதீஸ் ஒன்று கொண்டு வரார். அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் மாத வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. இப்ப ரசூலுல்லாஹ் இதுல என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? வஹுவ யஅலம். என்ன வார்த்தை? வஹுவ யஅலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அறிந்த நிலையில் மரணிக்கிறாரோ, அப்ப அது மௌத்து வரை அதுதான் வாழ்க்கை. மௌத்து வரை என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த கலிமாவிலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அவர் மரணிக்கும் போது யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அறிந்த நிலையில், அப்ப யஅலம் என்ற வார்த்தை ஏன் இங்கு பயன்படுத்தப்படுது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் அல்ல. கலிமாவுக்குரிய கடமைகள் என்ன, கலிமாவுக்குரிய நிபந்தனைகள் என்ன, கலிமா நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது என்பதை அறிந்த நிலையிலே இவர் அப்ப அறிந்து விட்டால் அவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க. கலிமாவை அறிந்தவர் என்ன செய்வார்? கலிமாவுக்குரிய கடமைகளை செய்வார். கலிமாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அப்படி யார் கலிமாவை அறிந்த நிலையில் மரணிக்கிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சுவனம் நுழைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஃபலா புத்த மினல் இல்மி பிமஅனாஹா, இந்த கலிமாவுடைய பொருளை அறிந்து கொள்வது கட்டாயம். நாம் வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மாத்திரம் சொல்வது இங்கு போதுமாக மாட்டாது.
புரியுதா அவங்க சொல்றது? அதனுடைய பல்லா புத்த மினல் கியாமி லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மன் வ அமலன் வ ஃபஹ்மன் வ தத்பீகன். அப்ப கலிமாவை அறிந்து அதை விளங்கி அதை செயல்படுத்த வேண்டும் என்ற விடயம்தான் குர்ஆனும் சுன்னாவும் இந்த கலிமாவுக்குரிய கடமைகளை எப்படி சொல்கின்றனவோ அதற்கேற்ப ஒருவர் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற விடயம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் அப்ப கலிமாவுக்குரிய விளக்கத்தை பொறுத்தவரையில அதை நமக்கு அழகாக குர்ஆனும் சுன்னாவும் அதை நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்த பேஜில் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்றார், வலா ஹாஜத பினா பஅத பயானில்லாஹி வ பயானி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கலிமாவுக்கு அல்லாஹ்வும் தூதரும் விளக்கம் சொன்ன பிறகு நாங்க வேறு விளக்கம் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. கலிமாவுக்குரிய விளக்கம் என்ன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அப்ப எனவே அந்த விளக்கம் தான் விளக்கம். வேறு எந்த விளக்கமும் அதற்குரிய விளக்கம் அல்ல. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. என்ன அர்த்தம் இதுல? வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆண்டா அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காது அவனை வணங்குங்கள். அல்லாஹ் வணங்குங்க மட்டும் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹுவை ஏன்னா அன்று நீங்க எடுத்தீங்கன்னா மக்கா காபிர்கள் இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்தார்கள். அது என்ன செய்யப்பட்டது? உடனே நிராகரிக்கப்பட்டது. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். எனவே இபாதத் என்று சொன்னால் அங்கு அதுல ஷிர்க் இருக்கக்கூடாது. ஷிர்க் வந்து விடுமாக இருந்தால் அது இபாதத் அல்ல. எனவே இங்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத அவனை நீங்கள் வணங்குங்கள். இதுதான் கலிமாவுக்குரிய விளக்கம். அல்லாஹ் சொல்கிறான் வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அடுத்து வாங்க, இது சூரத்து நிசாவுடைய 36. அடுத்த வசனம் சூரத்துல் இஸ்ராவுடைய 23ஆம் வசனம், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. உங்களுடைய இறைவன் என்ன செய்து விட்டான்? தீர்ப்பளித்து விட்டான், அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அவனை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. அதே போன்று பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்தை பார்த்து என்ன சொன்னார்கள்? தனது தந்தையையும் சமுதாயத்தையும் பார்த்து என்ன சொன்னார்கள்? இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன். நீங்கள் வணங்குவதிலிருந்து நான் விலகிக் கொண்டேன். நீங்கள் வணங்குவதிலிருந்து நான் என்ன செய்து விட்டேன்? நான் நீங்கிக் கொண்டேன். இல்லல்லதி ஃபதரனி. என்னை படைத்தவனை தவிர அவனைத்தான் வணங்குவேன். நீங்கள் வணங்கக்கூடியவற்றிலிருந்து நான் என்ன செய்து விட்டேன்? முழுமையாக விலகிக் கொண்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சூரத்துல் ஸுஹ்ருஃபுடைய 27ஆம் வசனம், சூரத்துல் பையினாவுடைய 5ஆம் வசனத்தை பாருங்க, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அவங்க அதில் ஏவப்பட்டது என்ன? இப்ப முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களே, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஏனையோர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய அந்த வேதங்களில் எல்லாம் எது ஏவப்பட்டிருந்தது? இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. அல்லாஹ்வை இஹ்லாஸாக தீனை அவனுக்குரியதாகவே ஆக்கி அவர்கள் வணங்க வேண்டும் என்பதுதான் அந்த வேதங்களிலும் ஏவப்பட்டிருந்தது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போன்று பாருங்கள், அடுத்த ஒரு வசனம் சூரத்துல் பக்ராவுடைய 265ஆம் வசனத்தை கொண்டு வருகிறார். ஃபமை யக்ஃபுர் பித்தாகூதி வ யுமின் பில்லாஹ். எவர் தாகூத்துகளை நிராகரித்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டாரோ. தாகூத்துகளுக்கு தாகூத் என்றா என்ன? தாகூத்துகளுக்கு சொல்லப்பட்ட விளக்கம் என்ன? அதாவது அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது அவர்களது விருப்பத்தோடு. எப்படி வருது? அவர்களது விருப்பத்தோடு. ஏன் அவர்களது விருப்பத்தோடு சேர்க்கப்படுது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவர்கள் வணங்குகிறார்கள் என்றால் அது அவங்க விரும்புறாங்களா? அது அவங்க பொருந்தி கொண்டாங்களா? இல்லை, இல்லைங்களா? அதே போன்று மலக்குகளை என்ன செய்கிறார்கள்? நாம் வணங்கினோம் என்று சொல்கிறார்கள். மலக்குகள் என்ன செய்து விடுவார்கள்? பல்கானு யஅபுதூனல் ஜின். அவர்கள் ஜின்களைத்தான் வணங்கினார்கள் என்று மலக்குகள் ஒதுங்கி விடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு தாகூத் என்றால் அப்ப தாகூத்துக்குரிய விளக்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. தாகூத்துக்குரிய விளக்கத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவது அவர்களது விருப்பத்துடன். சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், எவர்கள் தாகூத்தை நிராகரித்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ. அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொள்றதுக்கு முந்தி எது வருது இங்க? நிராகரித்தல். எவர்கள் தாகூத்துகளை நிராகரித்து அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ ஃபகதிஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா. நாங்க அதையும் நம்புவோம், நாங்க தர்காலையும் போயிட்டு வணங்குவோம், என்ன கபருக்கு போய் நேர்ச்சை செய்வோம்,
அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை என்ன செய்வோம், கபூர்லயும் போய் செய்வோம் என்றால் அவங்க இந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க. புரியுது அவங்க சொல்றது? அல்லாஹ் அல்லாதவர்களை, தாகூத்துகளை நிராகரிக்க வேண்டும். அவைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த வணக்கமும் செலுத்தக்கூடாது. வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஃபகதிஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, இவர்கள் தான் பலமிக்க உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுதல் என்பதற்குரிய விளக்கத்தை இந்த வசனத்தின் ஊடாக சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, வமை யுஸ்லிம் வஜ்ஹஹு இலல்லாஹி வஹுவ முஹ்ஸினுன், இவர் என்ன நன்மை செய்தவராக அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறார், தன்னை என்ன செய்கிறார், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுத்திக் கொள்கிறார், தனது முகத்தை அல்லாஹ்வுக்கு அவர் கட்டுப்படுத்துகிறார். எப்படி நன்மை செய்தவராக இவர் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டவர். எனவே நறுமையான சகோதரர்களே, இங்கு நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அல் ஈமானு பில்லாஹ் வல் குஃப்ரு பித்தாகூத். அல் ஈமானு பில்லாஹ் வல் குஃப்ரு பித்தாகூத் என்ன அர்த்தம்? அல் ஈமானு பில்லாஹ் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுதல், வல் குஃப்ரு பித்தாகூத் என்ன, தாகூத்துகளை நிராகரித்தல், அல்லாஹ் அல்லாதவர்களை நிராகரித்தல். இபாதத்துல்லாஹ் வ அதமுல் இஷ்ராகி பிஹி, அடுத்து என்ன, அல்லாஹ்வை வணங்குதல், அவனுக்கு எதையும் இணையாக்காது இருத்தல் என்ற இந்த விளக்கத்தை சொல்ல. ஹாதா ஹுவ மஅனா லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் கலிமாவுக்குரிய பொருள், இதுதான் கலிமாவுக்குரிய விளக்கம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை விட்டு என்ன செய்கிறார்கள், சிலர்கள் கபர்களுக்கு செல்கிறார்கள், தர்காக்களுக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று அதையும் நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் வணங்கிக் கொள்வோம் என்று சொன்னால் அது இபாதத்தாகுமா? அவர் மூமினாக முடியுமா? ஒரு காலமும் முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சரியாக விளங்கியவர்கள் ஒருபோதும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இபாதத்தை செலுத்த மாட்டார்கள். நீங்க எடுத்து பாருங்க, இப்ப கலிமாவுக்கு சொல்லப்படுகின்ற தவறான விளக்கங்கள், கலிமாவுக்கு சொல்லப்படுகின்ற தவறான விளக்கங்கள் என்று சொன்னால், அதாவது படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னா, படைப்பாளன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற கருத்து சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி, புரியுதா? ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய விளக்கமா இது? அதான் பார்க்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய விளக்கம் என்ன? எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு என்ன செய்வார்கள், இன்னும் சிலர் கலிமாவுக்குரிய விளக்கத்தை சொல்லும் போது எப்படி சொல்வார்கள் என்றால், படைப்பினங்களின் மீதுள்ள நம்பிக்கையை உள்ளங்களிலிருந்து அகற்றி படைப்பாளனின் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவது. இப்படி ஒரு விளக்கம் சொல்றாங்களா இல்லையா? இப்படி ஒரு விளக்கம் சொல்றதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அர்த்தம் என்ன பொருள்? படைப்பினங்களின் மீது உள்ள நம்பிக்கையை உள்ளத்திலிருந்து அகற்றி யார் மீது நம்பிக்கை ஏற்படுத்துறது? படைப்பாளரின் மீது. இந்த கருத்து சரியா பிள்ளையா? சொல்லுங்க. கருத்து சரி, நல்ல கருத்து தான். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்குரிய கருத்து இதுவா? புரியுதா? அதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் ஏன்னு பாத்தீங்கன்னா, விளக்கம் தவறாகும் போது என்ன செய்துவிடும், எல்லாம் பிழைத்து போகும். விளக்கம் தவறாகும் போது அவர்களிடத்துல ஷிர்க் ஷிர்காக இருக்காது. புரியுது அவங்க சொல்றது? எனவே இந்த ஆபத்து நாங்க சமூகத்துல பார்க்கிறோம், இந்த ஆபத்தை நாம் சமூகத்திலே பார்க்கின்றோம். எனவே சிலர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்கு என்ன செய்யறாங்க, ருபூபியத்தை கொண்டு விளக்கம் சொல்லி விடுகிறார்கள். இப்ப ருபூபியத் என்ன? ருபூபியத் என்ன? அதாவது அஃஆலுல் காலிக் என்று சொல்லுவோம், படைப்பாளனின் செயல்கள். படைப்பாளனின் செயல்களை கொண்டு அவனை ஒருமைப்படுத்துவது என்பது ருபூபியா. அதுதான் தௌஹீத் நாங்க முதலாவதாக படிக்கிறோம். ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அதில் எதை நாம் நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது? இபாதத்தை. என்ன இபாதத்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இபாதத் என்பது செலுத்தப்படக்கூடாது என்ற இந்த விடயம். எனவே நறுமையான சகோதரர், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் இதுதான் அதற்குரிய சரியான விளக்கம். எனவே தவறான விளக்கங்களை கொடுக்கின்ற போது என்ன செய்யும் என்றால், அந்த குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம், நபிமாவுடைய வழிகாட்டல் இருந்து சமுதாயம் வழிகட்டு போகும். இதில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்றால் கலிமாவில் எப்படி ஒன்றுபட வேண்டும்? சுருக்கமா சொன்னா, கலிமாவில் உம்மத் ஒன்றுபடுவதென்றால் என்ன? கலிமாவை விளங்கி, அந்த கலிமாவுக்கு சொல்லப்பட்ட விளக்கத்தை விளங்கி
இபாதத்தை அல்லாஹ் ஒருவனுக்கே நிலைநாட்டி ஏகத்துவத்தை நிலைநாட்டி ஷிர்க்கிலிருந்து விடுபட்டுதான் இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். அதுதான் உண்மையான ஒற்றுமை. அதுதான் உண்மையான ஒற்றுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா சொல்றது? ஒற்றுமை என்ற கோஷம் இங்கு அழகா விளங்கப்படுத்தப்படுது. அனைத்தையும் விட்டு விட்டு அங்க ஒற்றுமை என்று சொல்லப்படல. ஒற்றுமை என்றால் எதில் ஒன்றுபடுவது? ஒற்றுமை என்பது எது? அதாவது மார்க்கத்துடைய அடிப்படைகள்ல, அகீதாவுல, தௌஹீதுல சமுதாயம் ஒன்றுபட வேண்டும். அதுதான் உண்மையான ஒற்றுமையாக அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையை தான் இவர் இந்த இடத்துல மிக ஆணித்தரமாக என்ன செய்கிறார், இதிலே விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார், தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் சமுதாயம் ஒன்றுபடுவது என்று சொன்னால் இஹ்லாஸாக தீனை அல்லாஹ்வுக்கே உரியதாக ஆக்கி ஷிர்க்கிலிருந்து முழுமையாக விடுபட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னாவின் அந்த வழிகாட்டலில் என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். அதன் மூலம் தான் சமுதாயம் ஒன்றுபடும் என்ற அடிப்படையை தான் இந்த குர்ஆனுடைய இந்த வசனத்துடைய கடைசி பகுதிக்கு அவர்கள் விளக்கமாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இந்த அடிப்படையை, இந்த கலிமாவை பற்றி, அகீதாவை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. அறிஞர்கள் ஏராளமான நூல்களை தொகுத்திருக்கிறாங்க. 33ஆம் பக்கத்தில் அவர் சொல்றார், அதாவது அஹ்லுஸ் சுன்னாவுடைய உலமாக்கள் இதில் நிறைய கவனம் எடுத்திருக்கிறான். என்ன? சரியான அகீதாவை, கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுல ஏராளமான நூல்களையும் அதற்கு எதிரான சிந்தனைகள், இந்த சீரிய தௌஹீதுக்கு எதிரான சிந்தனைகளை பற்றியெல்லாம் எச்சரித்து நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். ஏராளமான நூல்கள் இதிலே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் ஒருபோதும் அதை முறிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படித்தானே? கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் அதை முறிக்கக்கூடிய விடயங்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இப்ப நாங்க அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் சொல்லுவோம். என்ன? ஒருத்தர் தொழுகின்றார், தொழுகையில இருக்கும் போது அவருக்கு காற்று பிரிந்து விட்டது. காற்று பிரிந்தா என்ன நடக்கும்? வுது முறியும். என்ன செய்யும்? வுது முறியும். இப்ப வுது முறிந்த பிறகு அவர் எவ்வளவுதான் அழகாக தொழுதாலும், தொழுகையுடைய அர்கான்களை பேணுகிறார், தொழுகையுடைய வாஜிபுகளை பேணுகிறார், தொழுகையுடைய ஷரத்துகளை எல்லாம் முறையா செய்கிறார், அதில் எந்த குறையும் வைக்கல. இவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அவரது வுது முறிந்து விட்டது. இது போன்றுதான் ஒருவருடைய தௌஹீத் முறிந்து விட்டால், ஒருவருடைய தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா முறிந்து விட்டால், அவர் எவ்வளவு அழகாக தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், ஏனைய இபாதத்துகளில் ஈடுபட்டாலும் அல்லாஹ்விடத்தில் அதை எதுவும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஃபமன் யக்ஃபுர் பில் ஈமானி ஃபகத் ஹபித அமலுஹு. ஈமானை எவன் நிராகரித்து விடுகிறானோ அவனது அமல்கள் பாழாகிவிட்டன என்றுதான் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில அதாவது நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முறிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. கலிமாவை முறிக்கக்கூடிய பிரதான அம்சம் எது? ஷிர்க். உடனே சொல்லுங்க, அதுல சந்தேகம் வரையில, உடனே வர பதில் இப்படிதானே? அதுல சந்தேகம் வந்து கூட இல்லையமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முறிக்கக்கூடியதுன்னு என்னதான்? ஷிர்க். அவ்வளவுதான். இல்லையா? பதில் ஆணித்தரமாக வரணும், தெளிவாக வரணும். எனவே அகீதா விஷயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அகீதா விஷயத்தில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது, மிக தெளிவாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த நூலுடைய ஆசிரியர் இங்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சமுதாயத்துடைய ஒற்றுமை என்பது இந்த தௌஹீதில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். கலிமாவை சரியாக விளங்கி அதில் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற விடயத்தை சொல்கிறார். எனவே அவர் சொல்கிறார், உண்மையில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய இந்த ஒற்றுமை என்பது இதை நிலைநாட்டுவதிலே இருந்து கொண்டிருக்கிறது. அன்னல் ஜமாஅ கரீனத்துல் லிஸ்ஸுன்னா, அதாவது ஜமாஅ கூட்டமைப்பு என்பது சுன்னாவை பற்றி பிடிப்பதுதான் அதற்கான ஆதாரம். அப்படித்தானே? அதுக்குரிய ஆதாரம் என்ன? வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற சமுதாயம் என்று சொல்கிறோம் என்றால், அந்த வெற்றி பெற்ற கூட்டத்துக்குரிய அடையாளம் என்ன? அவர்கள் அந்த சுன்னாவிலே நபித்தோழர்கள் எப்படி பயணித்தார்களோ, எப்படி இருந்தாங்களோ அது போன்று இருத்தல். அதே போன்று வல் ஃபுர்கத்து கரீனத்துல் லில் பித்ஆ, வல் ஃபுர்கத்து பிளவுபட்டு போறது என்பது அது எதுதான்? அது பித்ஆ, பித்அத்துக்கு தான் ஆதாரம். பித்அத்வாதிகள் தான் பிளவுபட்டு போவார்கள். அப்ப அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ பொறுத்தவரையில அவர்கள் தான் ஒன்றுபட்டு செயல்படக்கூடியவங்க. சுன்னாவிலே ஒன்றுபடுவார்கள்,
அவங்க பிதத்திலிருந்து தூரமாகி விடுவார்கள். அந்த அடிப்படையில அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா அந்த வழியில என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் சஹாபாக்கள் எப்படி பயணித்தார்களோ அப்படி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்ற விடயத்தை இங்கே அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், அபு அல் முலஃபர் அஸ்-சம்ஆனி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞருடைய ஒரு கூட்டை சொல்கிறார்கள். அதாவது அலா அன்ன அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸை சார்ந்தவர்கள், நபி வழியை சார்ந்தவர்கள், அவர்கள்தான் சத்தியத்திலே உள்ளவர்கள், ஹக்கிலே உள்ளவர்கள் என்பதை அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அது தொடர்பான நூல்கள் எவ்வளவு தொகுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் காலத்தால் பிந்தியவர்களாக இருக்கலாம், இடங்களால் தூரமாக இருக்கலாம், அவர்கள் தான் யாரு, சத்தியத்திலே ஒன்றுபட்டவர்கள் என்ற இந்த இடத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொண்டு அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு முழுமையான என்ன செய்வோம், மீட்டலை இதில் செய்வோம். என அடுத்த பாடத்தில் இது நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹ். அப்போது நாம் ஒரு முழுமையான ஒரு மீட்டலை இந்த நூல் சம்பந்தமாக நாம் செய்து கொள்வோம். இத்தோடு எனது வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.